தூக்கம் வந்து போச்சாங்க. என்ன பண்ண முடியும்? தூக்கத்தை காலையில் அளவுக்கு பரவாயில்ல பசங்க பாரு. ஏய் வந்திருக்கு முடியாதவர் இன்னார் இனியாரப்படிந்து அறிந்து அறியாத உன்னது பார்த்து பாவியப்படிந்து ஓரிக்குமையான இரவன் மீது பாமாலை பாடியிருக்கின்றாய். அதனால வேண்டி கலையாத கல்வியும் ஒரு கழிவு நீளா
அப்படி முருகபெருமான் வந்துவிட்டு அப்படி என்று ஆண்டவன் மீது பாமாலை சுடினாலே இருக்குடியான ஒப்பற்ற அப்பனாக இருக்குடியான அல்லல் போம் பல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் தீரம் போம் வெள்ள குடும்பத்திலே மாமருளை கோபுரத்தில் விட்டிருக்கும் எங்கள் செல்வ கணவரியை கைதொழுதா ராயபெருமான அருளை பெற்று நல்ல மறிவோடு பல்லாண்டு காலம் நல்ல மறிவோடு இருக்க முடியாத நல்லா இருந்து கேள்றப்பா அப்படி ஆகட்டும் ஐயா இருந்தாலும் சபை நோக்கமா இருக்க முடியாது யார் என்று விளக்கம் என் பேர் நாம என்ன அப்படி என்ற விளக்கம் தெரியாது உனக்கு தெரியுமா அப்படி இருக்கக்கூடியான அனுபவ கடவுளாக இருக்கக்கூடியான யாரு என் தந்தையாக இருக்கக்கூடியானவங்க உலகெல்லாம் உணர்ந்து போது அலை கடல் ஜோதி அம்பலத்தை ஆடுவார் அவன் மலச்சிலம்படி வாக்கி வழங்குவோம் போட்டு புகழ முடியாத கைலாயமே பீடமாக இருக்கிறான கைலாய பரமனுக்கும் என் தாயாக இருக்கக்கூடியான உமையவள் சக்தியாக இருக்கக்கூடியான பராவரி குணாகரி நிராதரி உலகமெல்லாம் போட்டு புகழ முடியாத எங்க அம்மா ஒராகரியா அதுடா அது ஒதுக்க முடியாது தாய் இல்லைன்னாக்கா உலகத்தை வேற யாருக்கும் வேலை கிடையாது அதுயா எங்க அம்மாவுடைய புகழை சொல்ல வேண்டுமானால் பாடிக்கொண்டே போலாம் பாடினே போலாம் தாமரம் வரைக்கும் எதுக்கா புகழ அம்மாவுடைய புகழ தாயோடைய புகழை பாட வேண்டுமானால் பாடிக்கொண்டே இருக்கலாம் என் தாயாக இருக்க முடியாத ஓம் சக்தி என்று சொன்னாலே ஒன்றாகி புவனமெல்லாம் பறந்த சக்தியே தாயே அம்மா ஒன்றாகி புவனமெல்லாம் பறந்த சக்தியே அந்த ஈசனோடு இருந்த உலகம் போடும் தாயே ஓம் சக்தி என்று ஒப்பற்ற தாயாக இருக்கின்றான ஒரு பாதி உமை கொள்ள ஒரு பாதி மால் கொள்ள இருக்கிறான கைலாய பரமனுக்கும் என் தாயாக இருக்கிறான ஆதிபராசக்தி அப்படி என்று இருக்கிற தாய்க்கும் பிறந்த பிள்ளை என் பெயர் நாமம் எப்படி உத்தரித்தேன் உலகத்தின் எப்படி பிறந்தேன் எதற்காக பிறந்தேன் அப்படி என்ற விளக்கம் தெரியாது. ஆமா இவன் இருக்க முடியாது. நான் அமர முடியாது. என்ன மயில் பார்க்கணும்.
அமர முடியாதது விளையாடும் வெள்ளி மலை முருகா நல்ல மாதிரி ஓடி கையில அச்சே தந்தையாக இருக்க முடியாத ஒரே காலத்திலே இவர் இருக்க முடியாத சூரபதுமன் சிங்கமுகன் பாலமுகன் என்று சொல்ல முடியாத அரக்கரால் தேவன் எல்லாம் விண்ணப்பட்டு அவன் வாங்கிய வளர்த்த பிரகாரம் இது இருக்க முடியாத அவர்களையும் கவனமாக வந்து கொண்டிருக்கின்றார். அப்ப என்ன பண்ணிட்டாங்க அம்மா ஐயா இவருக்குரிய மகத்தி இருக்கின்றாய் இவருக்குரிய அந்த அரக்கன் இவருக்குரியான கண்டன் கார்கோடகன் உண்டல் முருக்கன் உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான அரக்கன் எல்லாம் மற்றவன் நான் போய் வரேன். என் தந்தைக்கு கோபமாகப்பட்டு அதிகரித்து இதை உற்றவித்து பார்த்து ஏய் கோபம் வந்தவன என்ன ஆகி போச்சு வேர்வையான சிக்கனத்து வேர்வை போக கோபம் வந்து போச்சு இவர் இருக்குடியான நெற்றிக் கண்ணை திறந்தார். எங்க அப்பாவுக்கு எத்தனை கண்ணு? 3 கண்ணு. 3 கண்ணோடு இவர் இருக்குடியான நெற்றிக் கண்ணை கோபத்தோடு பிடித்து பார்த்து அந்த நெற்றிக் கண்ணில இருந்து 6 பொறிகளாகப்பட்டது. போய் இவன் காலத்திலே யோகிக்குடியான 6 பொறிகளும் யோகிக்குடியான வாயு பகவான மக்கள் கொண்டு போய் சரவணில சேர்த்தா. ஹலோ 6 பிள்ளைகளும் 6 தடாகத்துல தவறிலே 6 பிள்ளைகளாக தவண்டு கொண்டிருக்கின்றது. என்ன தவறு காலத்துல எங்க அம்மா பார்த்து சரி இந்த பிள்ளைகளை போய் என்ன பண்ணா கொண்டு வருவோம் அப்படி என்று சென்று இந்த ஒவ்வொரு பிள்ளையா கொண்டாந்து கரையில விடுறாங்களா எங்க அம்மா. யாரு? அவங்க அம்மா. எந்தாய் கரையிலே விடும் காலத்திலே கரையிலே விடுத்த பிள்ளையாகப்பட்டது இலக்கியா இருக்கின்றது. என்னடா அப்படி இந்த இருக்குமையான இந்த பிள்ளையை 6 பிள்ளைகளையும் ஒரே நேரத்திலே கட்டி அணைத்தால் என் தாய். கட்டி அணைத்த உடனே ஓர் உடல் 6 முகம் 12 கரம் அப்படி தோற்றமாக இருக்க காலத்திலே 6 முகம் சரவணம் கார்த்திகாயம். 6 முகம் என்ன டைம் வச்சிருக்காங்க? வாவ் அந்த 6 முகம் இங்க வர மாட்டான். ஏன் என்ன காரணம்? சாராய கடை கொட்டால படுத்து கிடப்பா. ஏய் வாவ் சாராய கடை படுத்து 6 முகம் உனக்கு என்னது? எந்த 6 முகம்? ஏய் 6 முகம் 12 கரம் உலகத்தில் இருக்க முடியாத. நீ எந்த 6 முகம் சொல்ற?
ஆறுமுக பாடலாக இருக்க முருகபெருமான் அந்த ஆறுமுகத்தை சொல்லிங்கிறான். எந்த ஆறுமுகம்? மனாட்டி மௌனா. அந்த ஆறுமுகம் கிடையாது இது. அந்த ஆதி சீவன் சுடல் விதியில் அறிவொழியாமே. அந்த ஆதி சீவன் சுடல் விதியில் அறிவொழியாமே. அந்த தரவனையில் அறிவொழியாமே. அந்த மாதி தட்டி அங்கிடவே ஓடுவானே. அந்த மாதிரி சக்தி அழைத்திடவே ஓடுவானே. இந்த மக்கள் எல்லாம் வணங்கிடவே ஆறுமுகமானே. இந்த மக்கள் எல்லாம் வணங்கிடவே ஆறுமுகமானே. என் முருகா என்று சொன்னால் உங்கள் வினைகள் பறந்தோடுதையா. வினைகள் பறந்தோடுதையா. மக்கள் அதனையோ தீருதையா. அப்படி இவருக்கும் யானை எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு? ஏய் உலகத்தின் ஒரு கேள்வி கேட்டாரு எங்க அப்பா. என்னது? உலகம் தண்ணி ஜீவம். ஏய் எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு? எப்பா இது உலகத்தின் தண்ணிலே ஜீவரத்தின மணி தெரியுமான்னு கேட்டாரு. ஆமா என்ன கேள்வி? ஜீவரத்தின மணி. ஜீவரத்தின மணி தெரியுமான்னு கேட்ட உடனே ஜீவரத்தின மணினா என்னன்னு அப்பாவுக்கு தெரியல. கைலாய பரமனுக்கு ஜீவரத்தின மணி என்னன்னாக்கா அது தெரியல. ஏண்டா இந்த ஜீவனை காக்க முடியாது. என்ன இந்த ஜீவனை காக்க முடியாது கவட்டத்தான். இந்த ஜீவனுக்காக தின்னது அப்பா. ஏன்னா டேய் யாரோட பைத்தியக்காரனுக்கு போறாரு. அவர் தூங்குற மாட்டேங்குது. கடவுள் அவர் தூங்குவாரு. ஜீவரத்தின மணி என்று கேட்டவனே என் தந்தை யார் தெரியாமல் முடிக்கிறாத்திலே எப்பா இருக்கிறாள். ஜீவரத்தின மணி என்றால் இந்த ஜீவனை காக்க முடியாது. இருக்க முடியாத நெண்ணில் இருக்கின்ற அரிசி தான் இந்த ஜீவனை காக்க முடியாது. அதுதான் ஜீவரத்தின மணி. அப்படி அது போக நான் மகனை பிடித்து சிறைகளை அடித்து இருக்க முடியாத வாங்கடிக்கு ஆசைப்பட்டு இருக்க முடியாத பலவிதமான கதையை சொல்ல போனாக்கா பலவிதமான கோலம் வீட்டுல இருந்து போன் வர வருது. அது வேற 2 மாசம் பாக்குது. யாருக்கு? உங்களுக்கு தான். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் 6 மணிக்கு பாக்குறேன். எப்பா யானு கேள வாயார சொல்லிவிட்ட மாதிரி தாயார இருக்கணும். ஆமா நம்ம வீட்டு காரியத்துக்கு போறது இல்ல. என்ன நாளைக்கு பின்னால ஒருத்தவன் சொல்லி கொடுப்பாரு மனுஷனா. ஆமா அதுதான் பெருசு. வெளியே என்ன அங்க போய் பண்ண போகுது. என்ன ஊத்துக்கு வரண்டான்னாக்கா ஆமா வந்துட்டா ஒண்ணு இல்ல. வர முடியலன்னா அவன்கிட்ட சொல்லிட்டோம்னாக்கா ஒரு புண்ணியம் போய் கூட வாங்கி வச்சு ஆடி வாங்க. ஆமா அதுக்கு தான் போய் போறாங்க. ஒண்ணும் கிடையாது. இது எம்மா நாளா வச்சுக்கிறேன் கையில. ஒரு 2 நாளைக்கு கொடுக்கலாம். அதெல்லாம் கணக்கு இருக்குதா? என் தாயா இருக்க முடியாது.
ஒரு எல்லவரி ஓடு சூர பதுமல் யாரு மதிக்க வேண்டுமானா என் அருகாமல் இருக்க முடியாது எங்க அம்மா எப்பா மகனே நீ யாருக்கு வஞ்ச வேண்டாம் நீ யாருக்கு வஞ்ச வேண்டாம் உன் கரத்திலே என் உடம்பிலே இருக்க முடியாத சக்தி எல்லாம் ஒன்று கூட்டி நாங்களூர் ஒரு ஆயுதம் அப்படி என்று இதுக்கு பேரு என்னதுங்க சக்திவேல் வெற்றிவேல் ஞானவேல் ஞானவேல் இல்ல பூண்டு வைக்க போட்டான் எந்த ஞானவேல்ரா யாரோ பைத்தியக்கார போடா சக்திவேல் அமரவேல் வீரவேல் பத்ரவேல் அப்படி என்று ரத்தினவேல் ரத்தினவேல் அப்படின்னு சொல்ல போனாக்கா ஒரு சீட்டு காசு 10,000 கொடுக்க மாணிக்கவேல் அது போன்று பலது ராமாயணத்தை இப்ப இது 2 நாளைக்கு எனக்கு வேணும் தாய் என்ன அண்டார்கள் போட்டு இந்த கண்டன் எல்லாம் வாசத்துக்கு மேல பூச்சுவோம் முன்னாடி விளாட்டுல பெரிய பெரிய ஹோட்டல்ல எட்ட வந்து அனல் அடிக்கும் எட்ட வந்து இப்படியே திருப்பி இப்படி போடலாம் அப்படி திருப்பி இப்படி போடலாம் போட முடியும் அந்த மாதிரி மைசூர் பாக்க அது மாதிரி செய்யறாங்க அடி பிடிக்காத போட்டு கிண்டலாம் பிரியாணி அப்படியான முருக பெருமானை ஒரு எல்லவரையோடு கடைபிடித்து அவன் ஆள முடியானது எங்க அவன் இருக்க முடியாத இடம் ஆறு கடலிலே என்னது ஆறு கடலிலே அமைக்கப்பட்ட மாளிகை அது என்ன மாளிகைப்பா ஏற்படுத்தி அந்த மாளிகையை பார்த்த உடனே எப்பா இந்த ஆழ்கடலிலே இந்த வீர மகேந்திராபுரி இவ்வளவு அழகாக இருக்கின்றது இந்த மாளிகை ஏற்படுத்துவது அவன் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் இப்ப நம்ம ஒரே நிமிஷத்துல எல்லாம் அழிக்க போறோமே அப்படி என்று வீரமாக கைகாரம் பிடித்து என்னது என்னடா இது வீரமாக தெரிகிறாரு வீரப்பாக்கா வீரமாக கை வந்து நல்லா வரையோது இது வரைக்கும் மந்திரி வீரவாகு அந்த வீரவாக விட்டு தம்பி இதனுடைய மகிமை தெரியுமா உனக்கு இந்த சத்தியாவை எடுத்து நான் விடுத்தேன் ஆனால் இந்த சத்தியை அங்கே சென்று அவர்களை சம்பாதம் செய்து முடித்து விட்டு திரும்பி வாங்கினா என் கைக்கு வந்துடும் 2 பேர் போச்சுக்கலாமா எதுக்கு சம்காலம் செஞ்சு அது கிடையாதா சம்காரமூர்த்தி சம்காரமூர்த்தி எங்கே சென்றாலும் மலைகளை வைத்து இருக்குடியான மடிந்தால் ஒடிந்தால் இருக்குடியான ஒருவனை திருத்த வேண்டுமானா என்ன தூது எத்தின் தூது தூது எத்தின் தூதா 48 அது என்னென்ன தூது சொல்லு 48 தூது அது சொல்லு பாப்போம் 48 தூது சொல்லணும்னா நாளைக்கு ஒரு நாள் கூத்து வைக்கணும் ஓ நீ சொல்லுனாக்கா சரியா நீ சொல்ற மாதிரி காசி கெட்டியார முழுவு 8 நாளைக்கு தாண்டா வேஷக்காரனா புழுனாலும் வெடித்தோட போடும் நீ சொல்ற மாதிரி நாளைக்கு ஒரு கூத்து வைக்கிறான்னு வச்சுக்கா இதே சென்னை மாநகரத்துல நாளைக்கு சனிக்கிழமை பொறுப்பு பாட்டுல வந்து பாடுறா
அது மாதிரி கூத்து தாமரை நாளைக்கு அங்க இதுக்கு முன்னே வாங்க தாமரை அது அது என்ன ஆகுது என்ன ஒண்ணு பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம் கூத்த வேணாம் வச்சுக்கலாம் அம்போகனி பண்ணிடணும் நான் கொடுத்துட்றேன் வராது ஒரு ஆளு கூட எதுக்கு எதுக்கு வராது அப்பா பண்ணிருவான் அருகாமையில இருக்கக்கூடியான தாய் அறத்தூது புறத்தூது என்ன தூதுல பலவிதமான தூது அருகாமையில இருக்கக்கூடியான யாரு வீரப்பாக்கு வீரமாக விடுத்து சிறவெடுத்து விடுங்கள் அப்படி இல்லைனாக்கா உங்களை அழிப்பதற்காக கைலாய பரமன் தட்டி வேறினா நல்ல முறையோடு வந்திருக்கின்றார் முருகப்பெருமான் ஆய்ச்சிவங்கள அப்படின்னு அவன் மதிக்கிற மாதிரி இல்ல இழுத்தும் பறித்து பேசிவிட்டு வருங்காலத்தில் வைத்து பார்த்து என்ன நேராக சென்று மடிந்தான் இளையவன் யாரு மடிந்தான் இளையவன் இரண்டாவது அவனும் வந்து விட்டான் ஒன்னு அது யாரு பூர்வபதம் மட்டும்தான் ஆமா ரெண்டு பேரும் போயிட்டாடுவோம் நீ ஒரு ஆளாச்சு ஓடி வந்து ஐயா சுவாமி நான் செய்தெல்லாம் தவறப்படு என்று ஓடி வந்து காலில் ஊதிட்டாக்கா உயிர் போச்சுங்க ஆமா தேவர்களை படைத்த அரக்கர்கள் சத்திரமே கிடையாது உலகத்தையே வாழ்ந்தது கிடையாதப்பா அப்படி என்று ஆண்டவன் சொல்லுங்க அழைச்சிலே என் வார்த்தையை மறைத்தான்